சூரியனார் கோவில் ஆதீனம் சாவியை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருவாடுதுறை ஆதீனத்தின் அறநிலையத்துறையினர் ஒப்படைத்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கருணாநிதி. சைவ ஆதீனங்களில் ஒன்றான சூரியனார் கோயில் ஆதீனம் 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. சூரியனார் கோயில் ஆதீனம் 28வது குருவிரா சன்னிதானமாக இருந்த மகாவீர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பெங்களூரைச் சேர்ந்த பெண் பக்தர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் கலகலப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி அவரை மதத்தில் இருந்து வெளியேற கிராம மக்கள் வெளியேற்றி தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து மகாலிங்க சுவாமி ஆதீனம் நிர்வாக பொறுப்பை அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்து யாத்திரையாக செல்வதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அறநிலையத்துறை சார்பில் பட்டீஸ்வரம் செயல் அலுவலரை ஆதீனத்தின் நிர்வாக பொறுப்பாளராக நியமித்து ஒரு சிவாச்சாரியார் கொண்டு குரு முதல்வர் சிவாக்கிர யோகிகளுக்கு தினமும் ஒரு கால பூஜை மட்டும் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் மீண்டும் தன்னிடம் ஆதீன நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சூரியனார் கோயில் ஆதீனமாக இருந்த மகாலிங்க சுவாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கு நடந்து வந்தது. ஆதீன மரபு மீறி மகாலிங்க சுவாமி திருமணம் செய்து கொண்டதால் அவரை தொடர்ந்து ஆதீன குருமகா சன்னிதானமாக நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்றும் தொடர்ந்து சூரியனார் கோயில் ஆதீனத்தில் திருவாவடுதுறை ஆதீனம் வழி வழியாக நிர்வகித்து வருவது குறித்தும் உரிய ஆதாரங்களுடன் கோர்ட்டில் திருவாவடுதுறை ஆதீனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி சூரியனார் கோயில் ஆதீனத்தில் குருமகா சன்னிதானமாக மகாலிங்க சுவாமி இருக்க தகுதி இழந்துவிட்டார் என்றும் ஆதீனத்தின் சார்பில் அறநிலையத்துறையினர் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டனர். இந்நிலையில் கோர்ட்டு உத்தரவிட்டு 45 நாட்கள் மேலாகியும் நேற்று அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் உத்தரவிட்டுள்ள பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் செயல் அலுவலர் நிர்மலா தேவி சூரியனார் கோயில் ஆதீனத்தின் மடத்தின் சாவியை திருவாவடுதுறை ஆதீன தலைமை மடத்தில் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சூரியனார் கோயில் ஆதீனத்தின் ஒடுக்கம், ஆன்மார்த்த பூஜை அறை, குருமகா சன்னிதானம் அறை என சீல் வைக்கப்பட்ட அனைத்து அறைகளையும் அறநிலையத்துறையினர் செயல் அலுவலர் நிர்மலா தேவி, ஆய்வாளர் அருணன் ஆகியோர் முன்னிலையில் திருவாவடுதுறை ஆதீன பொது மேலாளர் மனோலகன் மற்றும் ஆதீன பணியாளர்கள் திறந்து அனைத்து அறைகளில் உள்ள பொருட்களையும் சரிபார்த்து பெற்றுக் கொண்டனர். குறிப்பாக நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய சைவ ஆதீனங்களில் ஒன்றான இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் ஆதீனம் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் ஓராண்டை கடந்த பிறகு தற்போது மீண்டும் அந்த சாவி சூரியனார் கோயில் ஆதீன நிர்வாகத்திடம் இருந்து திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது அறநிலையத்துறையினர் அறநிலையத்துறையினர் சிறிய கணக்கின்படி ஒப்படைப்பு நிகழ்வானது நடந்தது. இந்த நிகழ்வு இந்த பகுதியில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கருணாநிதி, விவரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.